மக்களே வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேம் 2.0. நான் உங்களை அரிச்சு வச்சிரு. நம்ம இன்னும் பார்க்க போகிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெவல் டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க இன்னும் ஒன்றாவது பேக் வந்துருமா. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கேம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஆனால் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபஸ்ட் லெவல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறது, போகுது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான். ஆஹா, சென்ட்ரல் பெட் வந்து வந்துட்டான் குறுக்கல. என்னடா தம்பி ஓகே நின்ட்டான். ஓகே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி அடிக்கிறாங்களாமா. இதுனாதுரா ஏங்க மேலே பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு சொல்லிட்டுன்னு. ஏய் யாரா அவனுங்க எங்கே தான் வந்திருக்கானுங்க? நீங்களே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கம்மன் ஓரமாக போயிருந்தேன். கீழே பார்த்தீங்களா, நான் வந்து கீழே விடணும் அது நீ ஆசைப்பட்றேன். சரி விடு, இது எப்படின்னு தெரியலையே. கிட்ட பார்த்தல பர்ஃபெக்டாக இதான் ட்ரிக்குங்கன்றது. நான் இது ஆடிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியுது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் உஷாராக நினைக்கிறேன். ஓகே, ஜம்ப்பு போடுறா. 1 2 3 கைப்புள்ள தாவலை. பட் நான் எதிரே பார்க்கல. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஸோ ஓகே, சேம் ப்ராசஸ் திரும்ப ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட் ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறதுனா, இப்படி சொல்லணும் ஒரு கரெக்டாக சொல்லுவேன். அதான் சொல்லுவார் தெரியுமா, அந்த பிரின்ஸ் படத்தில் இதுமாரி விஷயம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுமாரி தான். ஸோ ஓகே 3 2 ஆகலாம். ஸோ ஓகே முடிஞ்சிருச்சு. அடுத்த ரியாக்ஷன் படுத்தலாம். ஓகே, லெவல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாம்பு மாரி இருக்கும். அது இங்கே சென்டர் ஒரு கேப் போடுவோம். எஸ், கரெக்டாக கேப் விழுந்து பார்த்தீங்களா, அதுதான் கேப்பு. ஸோ ஓகே, ஜம்ப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும். நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும். நான் எனக்கே சொல்லிக்கிறேங்க. சரிங்களா, கேமை டீல் பண்ணிட்டு தான் போகணும். அது நீங்கள் சொல்கிறது. விடாமுயற்சி பார்த்துமே நானும் விடாமுயற்சியாக இருக்கேன். ஸோ ஓகே இது அது டெலிபோத் மிஸ் பண்ணிட்டேன். சாரி இருக்கேங்க. ட்ரை பண்ணலாங்க. ஏன்டே புண்ணியமாக போதுடா, என்னடி பண்ணுறேன் அபிலேஷே? ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா, மெதுவாக ட்ரை பண்ணலாம். ஓகே டெலிபோத் 1 2 3 அவ்வளோதாண்ணா 3. ஓகே, ஐயோ ஓகே சொல்லிட்டு பேர் கையேண்டா எடுத்த. ஓகே ட்ரை பண்ணி விடாத மனசை தளர விடாத. ஏய் உன்னை என்னடா பண்ணுறது? டேய் அச்சு போட்டுன்னு உன்ன. டேய் 1 2 3 10 கிலோ 2 கரெக்டாக. ஓகே, அடுத்து ஏன்டா கையெடுக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை மக்களே, முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லேக் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் தள்ளுனாதான் நல்லா தள்ளணும்டா. கையை ஏண்டா கொஞ்சம் மூவ் பண்ணி விட்றேன். டென்ஷன் ஆகுதுடா. ஐயோ அவசரம் கொடுக்க. ஃபஸ்ட்டு தள்ளாது, இப்போ தள்ளு. அவசரம் கொடுக்க. ஸ்லோலி. ஓகே, மேலே வச்சு கண்ட்ரோல் 1 எஸ் 2 சூப்பர்ரா. சலா குட்டி அவ்வளோதான்டா. கத்த முடியலடா. இல்லை கத்த முடியல, மரியாதை முடிச்சிடல. இது என்னதுடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம கீழே மேலே வந்துடுறோம். ஓகே ஒரே சைக்கிள் வந்தால் இது எப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பட்டனும் முடிக்கணும் பொழுது இது அப்புறம் முடிக்கிறது. ஓகே நம்ம அந்த பக்கம் வரணும். ரைட். ஓகே 1 2 2 பிளேட்லையும் படாமல் போகணும். ஓகேங்களா, இருங்க. ஓகே, இங்கே சைடில் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு லாக்கும் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஓப்பன் ஆகி வருது. சென்டராக இங்கே இருக்கானா? ஓகே, இது எப்படி? ஐயோ ஜஸ்ட்டுங்க அந்த பிளேடு குரு வந்துச்சு. அப்போ நம்ம அதை பார்த்த மாதிரி தான் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இதை சுவிட்செல்லாம் நோற்றுணும் பொழுது. ஓகே, ஸ்டார்டிங் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. போக தான் நம்மளுக்கு தெரியலைங்க. சரியான அடி விழுது வேறு. ஓகே, சென்டராக வந்து இருங்க. இப்போ பண்ணலாம். இருங்க, இப்போ கரெக்டாக இருக்கும் பண்ணால். எஸ், பர்ஃபெக்ட். என்ன பண்ணப்பா, லைட்டாக லெஃப்ட்டில் கை வச்சேன். ஓகே, புரிஞ்சு லெஃப்ட்டில் கை வச்சு இல்லாமல் அழுத்திட்டான், செத்துட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து போயின்னே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள் சார். ஒன்றும் இல்லை. தெரியுது என்ன பண்ணுறீங்க. இப்போ திட்டுங்க அசிசமாக என்ன இருந்தாலும். ஓகே இருங்க, உங்களுக்காக நான் முடிக்க போகிறேங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓகே முடிஞ்சிருச்சு.
3 2 1 அடா சென்ட்ரா பர்ஃபெக்டாக தலை குட்டி எல்லாம் கரெக்டாக பண்ணேன், சிறப்பாக பண்ணேன். ஆனால் கோட்டை விட்டேன். மனமாக படிப்பேன். தேனூர் வண்டு மகனே ஒன்று தீங்கை கண்டு நான் காணும் விவரி வருமே ஐயா வந்துச்சுக்க. அதை பார்த்தாங்க ஞாபகம் இருக்கு. ஓ இந்த இது நம்ம வந்திருக்கே, நம்ம தான் படிக்கலையே. ஓ ஓகே, சென்டராக வச்சு ஏறா அவ்வளோதான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் உஷாரானோம். எஸ் முடிச்சிட்டோம். ஓகே, இது எப்படின்னு தெரியலையே. ஏங்க ஃபோன் வைப்ரேட் ஆகுதா? ஏங்க பயங்கர வைப்ரேட் ஆகுதுங்க ஃபோனு. என்ன தெரியல. ஐயோ ஓகே இப்போ தான் புரியுது ஏன் வைப்ரேட் ஆகுதுன்னு ஃபோன். முடிச்சுட்டான். ஸோ என்ன ஆகுதுன்னா, நான் ஒவ்வொன்று ப்ரெஸ் ஆகும்போதும் வைப்ரேஷன் அதிகமாகுது. ஸோ லாஸ்ட்டில் போகும்போதுன்னா அந்த கது வந்து இந்த பக்கம் வந்துடுது. நீங்களே பார்த்தீங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு திரும்பிடணும். ஓகே, ஐ திங்க் அந்த கீ தொட்டோன்னு திரும்பி நினைக்கிறேங்க. கொஞ்சம் தூரம் போனால் வேஸ்ட் ஆகிடுது. இருங்க கண்டிப்பாக முடிச்சிடும் நினைக்கிறேன். முடிச்சிட்டான். ஸோ சேம் அதே தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, சுவிட்சை தொட்டுட்டு லாஸ்ட்டில் வச்சு சீரம் வந்துடணும். அண்ணா ஒன்று கண்ணெலாம் வலிக்குது, வைப்ரேஷன் ஆகுது கடன்னு. நம்ம மாமில்ல கேச்சனா அதுமாரி ஆகுது வைப்ரேட்டு. ஃபோன் வைப்ரேட் ஆகலை, அந்த டிஸ்பிளே வைப்ரேட் ஆகுது, நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அந்தமாரி. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. லாஸ்ட்டு போயிட்டா. அவ்வளோவே தான். ஸோ ஓகேங்களா? ஷோபா என்னடா இது? நாங்கள் முடிச்சிட்டேங்க. நான் என்னடா போட்டுக்குது லெவல் ஐயோ சைடு சென்டா மாட்டிச்சே. ஓபி மீன் ஆக்ஸ் என்னது இது? ஓகே புரியுது. நம்ம வந்து பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இதில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் வரணும் பொழுது இது மாதிரி ரீன்னு போட்டுருவீங்கிறேன். என்னங்க பச்சை கலர் இருக்குது? இங்கே பச்சை நிறம் இது எப்படின்னு தெரியலையே. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. மேலே அது குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாங்க, ஒவ்வொரு வைப்ரேஷன் ஃபீல் குறையுதுங்க. ஓ மை காட், ஜஸ்ட்டுங்க பயங்கரமான ஜஸ்ட்டு விட்ட தானே. ஓகே இது கரெக்டாக நம்ம கொஞ்சம் பார்த்து தான் உசாரமாக விளாடணும் போகுது. ஓகே, நம்மளை பட்டாலே செத்துடுறோம் நம்ம. ஸோ இது இப்படி தான் விளாட நினைக்கிறேன். எஸ், கிட்டே போய்ட்டு 2ஆம் டம்புக்கு நம்ம தாண்டி இறங்கிடணும். ஓகே, இது சிம்பிளாக இதுங்க, சப்பையாகுது மேட்ரை. ஓகே, இதுக்கு நம்ம ஈஸியாக தான் ஆடுவோம். எனக்கு தெரியும் இது ஆடிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஓகே. ஆஹா ஓ மை காட், விட்டத்தை பார்த்து கீழே இருக்க இது வந்துடுங்க. மேலே பார்த்து கீழே வந்துட்டேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகே. ஐயோ கேம் மட்டும் விட்டுனேன். ஓகே. என்னங்க இதுவும் பாருக்குது. இல்லைடா தம்பி தம்பி அப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. டப்புன்னு அவனும் பறக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இது எப்படின்னு தெரியலையே. இந்த பாலில் பட்டால் செத்துருவோமே. ஓகே இந்த பால் பார்த்தீங்கன்னா நம்மளை சேவ் பண்ணுது. எனக்கு என்ன பிளான்னா, ஓகே இந்த ஒவ்வொரு பாலையும் தாவி அந்த கதுவாண்ட போகணும். ரைட், ஓகே முடிச்சிடலாம். 1 ஈஸியாக தாங்க இருக்குது. கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொன்னால் செருப்பாடிங்கண்ணே. கஷ்டமாகுதுங்க. ஐயோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நின்றா கொஞ்சம் சைடு நின்று தான் அவனை ஓடினேங்கிறான் ஆட்டோமேட்டிக்காக. நீங்களே பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அவனே வந்துடுறான். ஓகே புரியுது. சைடில் நின்றா பேலன்ஸ் இல்லாமல் கீழே வந்து தரம் போகுது. நம்ம சென்டராக நிற்காத ட்ரை பண்ண போகுது. எத்தனை தான் சாப்பிடுறது? ஐயோ அப்பா இருங்க, நான் அது வேணால் ஸ்பீட் பண்ணிடுறேங்க. மறுபடியும் அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். சரிங்களா? கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன். இறங்குறேன் நான் கரெக்டாக. இந்த லாஸ்ட் இதை நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. ஜம்ப் போட்டு ஓகே நம்ம கொஞ்சம் கிட்ட வரோம் ராசா. ஓகே, லாஸ்ட் அடப்படா, வெறுப்பாகுதுங்க, கடுப்பாகுது மக்களே. ஆஹா, இது முடிச்சா இந்த ரவுண்டு முடிஞ்சிடும்டா. லாஸ்ட் ரவுண்டா இது முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுன்னு வரணும். ஐயோயோ ஓகே, லாஸ்ட் இதான் லாஸ்ட், கண்டிப்பாக லாஸ்ட்டு. கொஞ்சம் உஷாராக ஆட போகிறேன். கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றுத்துக்கும் 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டு போட மயிறு. வெயிட் பண்ணுறா. 3 ஜம்ப் பண்ணுறா. இப்போ பண்ணுறா, ஜம்ப் பண்ணுறா. அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ ஜம்ப் பண்ணு. ஐயோ லாஸ்ட் லிமிட்டில் காணாமல் போயிடுச்சுங்க பால்.
ஸோ ஓகே, அடுத்து பார்ட்டில் சந்திங்க சரிங்களா. டாடா பை.